அன்பிற்கினியவர்களே, நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்கிறார் தூய பவுல். நம்பிக்கையின் பொருட்டு வரும் இன்னல்களை தாங்கி நிற்கும் வலிமை உயர்ந்தது. அது எவ்வித கை விலங்குகளை உடைத்தெறியும் ஆற்றல் பெற்றது. உண்மையான நம்பிக்கை என்பது இன்னல்களின் நெருப்பில் சோதிக்கப்படும் தங்கம் போல உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உலகின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இயேசுவை அறிவிக்கும் துணிவை தருகின்றது. நம்பிக்கைக்காக நாம் சந்திக்கும் இன்னல்கள் எவை எவை? தனிமைப்படுத்துதல், நண்பர்களின் பரிகாசம், சமூகத்தின் ஒதுக்குதல்கள், வேலை இழப்பு, மன உளைச்சல், இவற்றில் எதுவும் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையால் நிகழலாம். ஆனால் அவற்றை சந்திக்கும் விதம் எப்படி என்பதை கற்றுக்கொள்வது அவசியம். பவுலடியார் கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு இன்னலையும் என் நம்பிக்கையின் விலை என்று ஏற்றுக்கொள்வது, கசப்பை அன்பாக மாற்றி எதிரிகளுக்காக இறைவனிடம் வேண்டுவது, இதுவும் கடந்து போகும் என்று தொடர்ந்து முன்னோக்கி பயணிப்பது. இங்கனம் செயல்படுகையில் நமது உள்ளத்தில் ஆழமான அமைதி பிறக்கும். சாட்சிய வாழ்வால் பிறரும் இயேசுவை நோக்கி இழுக்கப்படுவர். நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். நிலையான மகிழ்ச்சி நம்மை வந்தடையும். ஜெபிப்போம். இயேசுவே, நம்பிக்கையின் பொருட்டு வரும் இன்னல்களை சந்திக்க எங்களுக்கு துணிவையும் பொறுமையையும் தாரும். ஆமேன்.